ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முடி வந்து கொஞ்சம் கருகருன்னு அடர்த்தியாக வளருக்கு. நிறையா இது சொன்னாங்க, டிப்ஸ் சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். செம்பருத்தி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி, ட்ரை செம்பருத்தி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலை எடுத்துக்கிட்டேன். துளசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கத்தாழை எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம், இது வந்து முருங்கைக்கீரை, மருதாணி இலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஃபேனில் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறம் இதை எடுத்து ரெடியாக செட் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் செக்கு எண்ணெய், அதான் பெஸ்ட்டு, செக்கெண்ணெய் வாங்கி அதில் ஊற்றிட்டேன். நான் வந்து 1/4 லிட்டருக்கு செய்கிறேன். அதனால் ஒரு 4 செம்பருத்தி, 4 இலை செம்பருத்தி இலை, ஒரு வெந்தயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம், பாதாம் இதெல்லாம் உள்ளே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டேன். இது வந்து கத்தாழை சின்னதாக கட் பண்ணி போட்டேன். இது வந்து முருங்கைக்கீரை, துளசி, இது வந்து மருதாணி இலை, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை. இது அப்படியே வந்து கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா இந்த இலையெல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படியே சிம்மில் வந்து கொதிக்க விடுங்க. சிம்மில் வந்து அப்படியே காய விடுங்க. எண்ணெய் எல்லாம் அந்த இலையில் இறங்கிருச்சு. இப்போ அப்படியே சிம்லையே வந்து காயிட்டும். எண்ணெயில் அந்த இலையெல்லாம் நல்லா மொறுன்னு காஞ்சப்புறம் நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் வடிகட்டி இது மாதிரி பாட்டில் வச்சுக்கோங்க. டெய்லி தடவிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும்.